நண்பர்களே வணக்கம். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான குறிப்பிடத்தகுந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய பணி நியமனங்களில் மாநிலங்களினுடைய உரிமை என்பதும் மாநில மொழி பேசுபவர்களுக்கான உரிமை என்பதும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தோம். அந்த கோரிக்கை நிறைவேறாமலேயே இருந்தது. அதனுடைய விளைவாக ஒன்றிய அரசினுடைய துறைகள், குறிப்பாக வங்கித்துறை, ரயில்வே துறை, தபால் துறை என்று பல துறைகளில் இருக்கிற பல அலுவலர்கள் வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்ததால் மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த துறை சார்ந்த நிர்வாகமும் செயலற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது, மாநில உரிமை என்பதும் அந்த மாநிலத்தில் படிக்கிற மாணவர்களின் வேலைவாய்ப்பு என்பதும் பெரும் கேள்விக்குள்ளாகி இருந்தது. எனவே தான் மாநில அளவிலான ரெக்ரூட்மெண்ட் என்பதும் மாநில மொழி பேசுகிறவர்களை பதவிக்கு அமர்த்த வேண்டும் என்பதை அந்த விண்ணப்பங்களில் விதியாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டிருந்தோம். இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிற SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்பது மிக முக்கியமான 2 தேர்வுக்கான விண்ணப்பங்களை அறிவித்திருக்கிறது. உதவி கணக்கர் தேர்வு, உதவி தணிக்கையர் தேர்வு, மாநில அளவிலான இந்த 2 தேர்விலும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விதி என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த விதி என்பது 10ஆம் வகுப்பு வரை மாநில மொழியில் தேர்ச்சி பெற்றதற்கான ஆவணம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு வெற்றி. இனி தமிழ்நாட்டிலே தேர்வெழுதி தமிழ்நாட்டில் பணியமர்த்தப்பட இருக்கிற இந்த குறிப்பிடத்தகுந்த அலுவலர் என்பது 10ஆம் வகுப்பு வரை தமிழில் தேர்ச்சி பெற்றதற்கான விண்ணப்பத்தை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இது அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். இது இந்தியா முழுவதும் மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு விஷயம். அதே போல் அந்தந்த மாநிலத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான வெற்றி. இந்த வெற்றியை தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பிய கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். கடந்த 7 ஆண்டுகளாகவும் நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கைக்காக பல முறை நாடாளுமன்ற அமைச்சரிடம் நேரில் சந்தித்தும் அவையிலும் நான் பேசியிருக்கிறேன். இந்த கோரிக்கையினுடைய வெற்றி என்பது தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான வெற்றி, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிக முக்கியமான வெற்றி. அனைவருக்கும் எனது அன்பு வாழ்த்துகள்.